அடுத்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரா சனிக்கிழமை விளையாடுறாங்க. ஹைதராபாத்ல தானே விளையாடுறாங்க. ஹைதராபாத் விளையாடுறாங்க. ஸோ பார்க்கலாம் அந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? புதுசா ஏதாவது திட்டங்கள வகுத்துட்டு போறாங்களா? தோனி எதுவும் விளையாட வருவாரா? ஏதாவது தகவல் இருக்கா? இல்லல்ல. அவர் வருவாரு, எப்போ வருவாரு அப்படிங்கிற மாரி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஹைப் குடுத்துட்டே இருக்காங்க. வர வேண்டிய இந்த நேரத்துக்கு கரெக்ட்டா மேட்ச்க்கே வந்து வருவாரு அந்த மாரி. இல்ல இந்த மேட்ச்க்கே வந்துருவாருன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, தோனி வந்து வந்துட்டாருன்னா நீங்க ஓரமா உட்காந்துக்க சாமின்றீங்க. இல்ல ஓரமா உட்காந்துக்கன்னு சொல்ல முடியாது. அது நீ வந்து வர வேணான்றீங்க. என்னங்க எப்படி சொன்னாலும் தோனிய பத்தி பேசினாலே ஒரு இதாக்கிடுறீங்களே. காம்பினேஷன் குழப்பறாருன்றீங்க. காம்பினேஷன் குழப்பம் வரும். அந்த மாரி வந்து தோனி காம்பினேஷன் மாரி ஒரு ஆள் வந்தா டீமோட காம்பினேஷன் குழம்பும். டீமுக்கு அது அகைன்ஸ்டா இருக்குன்றீங்க. இப்ப வந்து டீமோட காம்பினேஷன் குழம்ப தாங்க செய்யும் கண்டிப்பா வந்து. அது வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா தோனி வந்தா சிஎஸ்கே அகைன்ஸ்டா சிஎஸ்கே இருக்குன்றீங்க. அகைன்ஸ்ட்ல நான் சொல்ல மாட்டேன். வந்து எதுக்கு வந்து ஃபேன்ஸ் நான் எதுவும் சொல்ல கிடையாது வந்து. தோனி வந்தா என்னன்னா வந்து சிஎஸ்கேவோட காம்பினேஷன்ல இப்ப சஞ்சு சாம்சன் இருக்காரு. இப்ப எந்த இடத்துல சஞ்சு சாம்சன் தூக்கணுன்றீங்க அப்போ. எந்த இடத்துல சஞ்சு சாம்சன் அகாமடேட் பண்ணணும்லங்க. தோனிக்கு வந்து இடம் கொடுக்கணும்ல. அந்த இடத்துல வந்து அவரை ஃபினிஷரா வச்சுக்கிறதா, இல்ல இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கிறதா, இல்ல எந்த ஸ்லாட்ல இறங்குவாரு அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் வரட்டும். அவர் எப்போ வராருன்னு தெரியல. நம்மளே தான் பேசிட்டு இருக்கோம் வந்து. வந்தாருன்னா வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா வந்து டீம் காம்பினேஷன் இப்போ உள்ளதுக்கு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அது டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. நல்லா இருக்குமா? இல்ல டீம் காம்பினேஷன் டிஸ்டர்ப் ஆகுமா? அவர் வந்த டீமுக்கு அதாவது அந்த அட்மாஸ்பியருக்கு நல்லா இருக்கும். ஆனா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா டீம் தோக்கும். டீம் தோக்கும். அதுதான் சொல்றேன். காம்பினேஷன் டிஸ்டர்ப் ஆகாம என்ன பண்ணாலுமே சரி வந்து அந்த காம்பினேஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆனா தோனி வந்து உள்ளுக்குள்ள வரணும் வந்து. அது எப்படி வராங்கிறத டீம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து டாக்டிக்கலா டிசைட் பண்ணணும். அவர் இம்பாக்ட் பிளேயரா ஜஸ்ட் ஒரு 5-6 பால் விளையாடுற மாதிரி வந்துட்டு உட்கார வைக்கிறாங்களா அந்த மாதிரி பார்த்தா கூட ஃபேன்ஸ் ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து எந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வந்து ஃபேன்ஸ மகிழ்விக்கிறதுக்காக தோனி வரணும். கண்டிப்பா டீம் ஜெயிக்கிறதுக்காக தோனி வர வேணாம். அவர் இருந்தாலே டீம் ஜெயிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜெயிப்பாங்க. அது ஃபேன்ஸ் நம்ம சந்தோஷமா ஆயிடுவாங்க. டீமும் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிப்பாங்க வந்து.